பட் அந்த யோகம் நமக்கு பிரச்சனையாகிடும். அது மாதிரியான அமைப்பு. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா, அதாவது திருமணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள்ங்கிறது வந்து ரொம்ப ஸ்கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மனம் காயப்பட்டு விடும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி மனசு ரொம்ப காயப்பட்டுருவாங்கங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் சொல்லலாம். அப்போது இந்த பாருங்கள், சனி வந்து ஒரு இடத்துல இருக்கார். அது சிம்ம லக்னம் கடக லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது பாசிட்டிவாக வேலை செய்யுமா நெகட்டிவாக வேலை செய்யுமானா இப்படி விவரம் இருக்குது. ஒரு ஜாதகத்துக்கு சொல்கிறதுக்கு, ஒரே ஒரு கிரக நிலையை சொல்கிறதுக்கு, ஒரே ஒரு வீட்டில் சொல்கிறதுக்கு இத்தனை ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது. அப்போ இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணி வச்சுருக்கான்னு கேட்டிங்கன்னா, அம்புட்டுக்கும் பாடல் இருக்குது சார். இப்படி இப்படி இருந்தால், அப்படி அப்படி இருந்தால் அப்படின்னு எல்லாத்துக்கும் பாட்டு வச்சுருக்காங்க. நமக்கு பாடலை படித்து பார்க்குறதே சிரமம் தான். இதில் மனப்பாடம் பண்ணி அதை பிரயோகம் பண்ணி எங்கிட்டு போகிறது பரவாயில்லை. இருந்தாலும் நான் சொல்கிறேன் இல்லையா, அதில் புரியணும்ல. அப்போ அந்த வகையில் ஈஸியாக புரியும். அந்த மாதிரி தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். புரிகிற மாதிரி சொல்கிறேன்னு நானாக நினச்சிக்கிருக்கேன். எனிவே, இப்போது நம்ம வந்து வி ஹவ் ரீச்ட் அவர் டைம் லிமிட்டேஷன் இல்லையா. ரொம்ப டைம் எடுத்துகிட்டு போனால் இது மாதிரி ஒரு ஒரு ராசிலையும் அந்த சனி நிற்கிறதுங்கிறது அது பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படிங்கிற மாதிரியான வேலைகளை செய்கிறதுக்கான அமைப்பு ஸ்ட்ராங்காக. சரி, இப்போது இதுனா இது சம்மந்தப்பட்ட கேள்வி, அதாவது ஜென்ரல் கேள்வி